ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரண்ட் நெக்கு டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரின்சஸ் கட் வித் பிரின்சஸ் கட்டு. இப்போ ரெண்டாக நான் ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். இது பேக் ஓப்பன் ப்ளவுஸு. ஃப்ரண்டை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் வர மாதிரி போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இப்போ ப்ளவுஸோட நீளம் 15 இன்ச்சு. அதே நம்ம பாயிண்ட் வச்சு லைன் போட்டு எடுத்துக்கலாம். கழுத்தகலை 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் 3 இன்ச்சு. ஆம்பூல் 5.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஃப்ரண்ட் நெக்கோட நீளம் 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் அளவு 9.5 மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். கீழே அதே போல் நம்ம டேப் வச்சு அளந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணது எல்லாத்தையும் இந்த மாதிரி லைன் போட்டு எடுக்கலாம் ஸ்கேல் வச்சு. லைன் போட்டதுக்கப்புறமா இப்போ ஆம்கோல் 1.25 இன்ச்சு இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுட்டு வளைவை வரைஞ்சி எடுத்துக்கலாம். எனக்கு ஆம்கோல் ரவுண்ட் 7.5 இன்ச்சு. இந்த 7.5 இன்ச்சு நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் இருக்க எக்ஸஸ் அரைக்க பீஸையெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ ஷோல்டர்லேருந்து இங்கே ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டிங்லேருந்து ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். பாயிண்ட் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு கூட வைக்கலாம். இங்கே 4 இன்ச்சு பாயிண்ட் வச்சுருக்கிறேன். பாயிண்ட் வச்சுட்டு அந்த பாயிண்ட்லேருந்து இந்த மாதிரி ஆம்கோல் வரைக்கும் நம்ம வளைவை வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து 2 இன்ச்சு பாயிண்ட் வச்சு மேலே ஸ்ட்ரெயிட் லைனில் 2 இன்ச்சு பாயிண்ட் வச்சுக்கோங்க. பாயிண்ட் லைனை 2 இன்ச்சு லைன் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு இந்த மாதிரி வளைவை வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு பாயிண்ட் வச்சு இந்த மாதிரி கிராஸாக லைன் போட்டு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு ஃப்ரண்ட் நெக்கு மேலேருந்து ஒரு 5 இன்ச்சில் பாயிண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி வளைவை வரைஞ்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த வளைவுலேருந்து இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன் போட்டுட்டு நெக்கு நமக்கு எந்த மாதிரி தேவையோ அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வரைஞ்சம் பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி நம்ம மெயின் கிளாத்லேயே நம்ம இதே மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு மெயின் கிளாத்துக்கு மேலே இந்த லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு அளவில் நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நெக்கை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த ஷேப் வர இடத்துல இந்த மாதிரி ஊசியை குத்தி திருப்பி எடுத்து அந்த மேலே இது இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டோரி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு அந்த டோரியை உள் பக்கம் மெயின் கிளாத்து பக்கம் வர மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். அடுத்த பக்கத்துலேயும் அதே மாதிரி அடுத்த டோரியை தூக்கி வச்சுட்டு அந்த சென்டரில் வர மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே தையல் போட்டுட்டு ஊசியை குத்தி திருப்பி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் அரிக்க பீஸை ஒரு 1/4 இன்ச்சு அளவு விட்டுட்டு கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா அந்த வளைவு வர இடத்துல இந்த மாதிரி சிசர் வச்சு ஒரு கட் கொடுத்துக்கலாம். கட் கொடுத்ததுக்கப்புறமா அந்த டோரி நம்ம ஸ்டிச் பண்ணிடுறேன் பாருங்கள், அதை இந்த மாதிரி இழுத்தோன்னு சொன்னால் அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக கிடச்சிடும் பாருங்கள். இப்போ இதை அயன் பண்ணி கூட நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். அயன் பண்ணி எடுத்துகிட்டு லைனிங்கை அட்டாச் பண்ணிக்கலாம். லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் ஆகிருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு
இப்போ வந்து நம்ம அடுத்த அந்த பீஸை வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் ஒரே பக்கமாக வர மாதிரி வச்சுட்டு நம்ம லைனிங் அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்ததே நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸையெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இந்த ஷேப்பு வர ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஆம்பூல் ரவுண்ட் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி இழுக்காமல் இந்த மாதிரி துணியை விட்டு கொடுத்து நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். காலின் அளவில் தையல் போட்டுக்கலாம். இப்போ தையல் போட்டதுக்கப்புறமா இன்னொரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த வளைவு வாரத்தில் ஒரு கட் கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த பக்கத்தையும் நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அதுலேயும் அதே மாதிரி 2 தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கலாம். கட் கொடுத்துட்டு திருப்பி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துடுவேன். இப்போ நம்ம அதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து நம்ம ஃபோல்டிங்காக நான் துணி உடையில, அதனால் ஒரு 1.5 இன்ச் அளவில் இந்த மாதிரி ஒரு லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 1/4 இன்ச் அளவில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து தையல் போட்டுக்கலாம். நல்ல பக்கமாக வச்சு தையல் போட்டுட்டு இப்போ வந்து லைனிங்கை திருப்பிட்டு இந்த மாதிரி எண்டில் ஒரு தையல் போட்டு எடுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் நெக் டிசைன் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த டோரி நம்ம ஸ்டிச் பண்ண பாருங்க, அதில் வந்து இந்த துணி ஒரு 4 இன்ச் அளவுலேயே 5 இன்ச் அளவில் ஒரு துணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் டோரி, அதை வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். இப்போ அடுத்த பக்கத்தையும் இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த பக்கத்தையும் நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக நமக்கு வந்து ஒரு நெக் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.